Hi students, very good morning to all. Welcome to online class for 11th standard mathematics. Today class for example sums of exercise 1.1. exercise 1.1 உடைய example sums பார்க்க போறோம். ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருந்தேன் எக்ஸாம்பிள் சம்ஸு அதில் சில சம்ஸ் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.1லேருந்து 1.9 வரைக்கும் எல்லா சம்ஸையும் நான் டீச் பண்ணிடுறேன். ஸோ புரியாதவங்க இந்த வீடியோஸ் மூலிமா அந்த சம்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சில பேர் புக்கில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் நான் நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சம்ஸ் புரியாமல் சில பேர் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சம்ஸ் எப்படி ஆன்சர் வந்துன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 ஈஸியாக தான் இருக்கும். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 4n + 1, 2 less than or equal to n less than or equal to 5 and n belongs to capital N. ஓகேங்களா? தான் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா சப்செட் ஆஃப் ஏ உடைய சப்செட் கேட்குறாங்க. இப்போ ஏ உடைய சப்செட்னாக்கா அந்த ஃபார்முலா செட்டில் பி ஆஃப் n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ n ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபைன் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு n ஆஃப் ஏ தெரியணும். n ஆஃப் ஏனாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்போ இதில் ஏ செட் எப்படி கொடுத்துறாங்க பாருங்கள். நொட்டேஷன் ஃபார்மில் கொடுத்துறாங்க. ஏ செட்டு ஈக்குவல் டு எக்ஸ் செட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4n + 1. ஓகேங்களா? அப்போ இதில் எலமெண்ட்டு தெரியல. அப்போ எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் n ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு n ஆஃப் பி ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிடும். ஓகேவா? சப்செட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அதுதான் ஒரு க்ளூ கொடுத்துறான் பாருங்கள். ஸோ இன்டர்வல் கொடுத்துறான் பாருங்கள். ஸோ 2 less than or equal to n less than or equal to 5னாக்கா n-க்கு வேல்யூ 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன நான் சொல்லியிருக்கேன், லெஸ் தென் சிம்பிள் மட்டும் வந்திருந்தாக்கா இன்டர்வலில் 2க்கு நெக்ஸ்ட் தான் இருக்கும், 2 இன்க்ளூட் கிடையாது. அதுமாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்தாக்கா 2 இன்க்ளூடு. அப்போ 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஈக்குவல் சிம்பிள் வந்தால் தான் அந்த நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். அதுமாரி 5 இன்க்ளூடு. ஓகேங்களா? அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 2 3 4 5 அதான் என்னோட வேல்யூஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னன்றது என்ன நம்பர் கொடுத்தா நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர்னாக்கா 1 2 3 4 5 அப் டு கோயிங் ஆன். இப்போ இன்டர்வல் பிரகாரம் பார்க்கும்போது எதுலேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 3 4 5 என்னுக்கு வேல்யூ. அந்த என்னோட வேல்யூ இதுக்கு எங்கே போனாக்கா எக்ஸ் ஈக்குவல் கொடுத்துறான் பாருங்க. எக்ஸோட வேல்யூஸு ஏழு இருக்கிற எலமெண்ட் தான் எக்ஸு. ஓகேங்களா? ஏழு இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ் எப்படி இருக்குனாக்கா 4n + 1. ஓகேங்களா? அப்போ நீ என்னுக்கு வேல்யூ நீ அப்ளை பண்ணினாக்கா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஏவோட எலமெண்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன். So set A is equal to x such that x equal to 4n + 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இன்டர்வல் மீன்ஸ் வாட் n ஓட வேல்யூ. அப்போ வேறு n இஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து எடுக்கணும், 2 3 4 5. இந்த என்னோட 1/1 இதில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஏவோட எலமெண்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது நீ ரஃபாக கூட போடலாம், இல்லை இங்கே கூட ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4n + 1. ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுங்கள். n இஸ் ஈக்குவல் டு 2 இதில் அப்ளை பண்ணிங்கனாக்கா எக்ஸோட வேல்யூ வரும். ஸோ அதான் ஏவோட எலமெண்ட். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 × n-க்கு வேல்யூ 2 + 1. இப்போ ஈக்குவல் டு 4 2s are 8 + 1 ஈக்குவல் டு 9. ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் 9. நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணுங்கள். n இஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × n-க்கு வேல்யூ 3 + 1 ஈக்குவல் டு. ஸோ மொத்தம் திஸ் 4 3s are 12. 12 + 1 is equal to 13. Next element of A is 13. Next n is equal to 4. Apply the 4. n is equal to 4. So x is equal to 4 × 4 + 1 equal to 4 4s are 16. 16 + 1 is 17. So next element of A is 17. Next value of n is 5. So n is equal to 5. Substitute n equal to 5. So x is equal to 4 × n value is 5. n value 5 + 1. So +1 equal to 4 5s are 20 + 1 equal to 21.
So 9, 13, 17, 21 are element of set A. அப்போ A is equal to இப்போ ஃபைண்ட் பண்ண எலமெண்ட்டை A செட்டுள்ள ரைட் பண்ணி A equal to 9, 13, 17, 21. இப்போ A இருக்கிற எலமெண்ட்டு என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, சப்செட் ஆஃப் ஏன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்செட் ஃபார்முலா n of P of A equal to 2 power n of A ஓகேங்களா. அப்போ n of A ஃபைண்ட் பண்ண n of A means number of elements set A. A செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது 4. அப்போ n of A equal to 4. இப்போ subset of A is, so subsets of A is okay. அப்போ n of P of A ஃபைண்ட் பண்ண, அப்போ n of P of A equal to 2 power n ன்னு வரும். அப்போ 2 power n means n of A ன்னு வரும். So equal to 2 power n of A value is 4. So அப்போ 2 power 4 value, 2 power 4 means 2 வந்து 4 times ரைட் பண்ணும். அப்போ 2 into 2 into 2 into 2 டேரெக்டாக கூட ரைட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரிய தேவைப்படுறோம். 2 வந்து 4 times போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So subset of A is 16. Next example 1.2. ஸோ இந்த சம்மை வென் டயக்ராம்லையும் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். எந்த மெத்தட் ஒன்றும் பண்ணலாம், வென் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் பண்ணலாம். ரெண்டும் ரைட்டு. ஸோ ரெண்டு மெத்தட்லையும் அப்ளை பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் ஏ சர்வே ஆஃப் 5,000 persons இன் ஏ டவுன், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் த பர்சன் நோ லாங்குவேஜ் ஏ, 25% know language B, 10% know language C. So 5% know languages A and B, 4% of know languages A and C. If 3% of the persons know all the 3 languages, so find the number of persons who knows only language A. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 5,000 person சர்வே எடுக்கிறாங்க. 5,000 personல மொத்தம் டோட்டலாக 3 லாங்குவேஜஸ் இருக்குது. ஏ லாங்குவேஜ், பி லாங்குவேஜ், சி லாங்குவேஜ். இப்போ இட் வாஸ் 45% ஏ லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க, 28% பி லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க, 10% சி லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5% ஏ அண்ட் பி லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க, 4% ஏ அண்ட் சி லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்க, 3% ஆஃப் பர்சன்ஸ் நோ ஆல் த 3, 3 லாங்குவேஜ்மே தெரிகிறவங்க 3%. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா, ஏ லாங்குவேஜ் ஒன்லி ஏ லாங்குவேஜ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை வென் டயக்ராமில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவனை ரைட் பண்ணிக்குவோம். சொல்யூஷன் given language A %45. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 5,000 ஓகேங்களா. ஸோ ஓகே. லாங்குவேஜ் பி இஸ் 25% ஓகேங்களா, 25%. லாங்குவேஜ் சி இஸ் 10%. நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி, ஃபஸ்ட்டு 2 லாங்குவேஜ் யாரும் தெரியும்னாக்கா 5% ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி லாங்குவேஜ் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு 5%. லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி 5%. லாங்குவேஜஸ் நெக்ஸ்ட்டு பி அண்ட் சியா, ஏ அண்ட் பி ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி ஈக்குவல் டு லாங்குவேஜ் A and C is 4%. Next languages B and C also 4%. ஓகேங்களா. So the question, all the 3 languages A, B and C, 3 languages 3% then given. ஓகேங்களா. Total of 5,000 persons. A language 40%, B language 20%, C language 10%, A and B 2 languages 5%, A and C is 4%, B and C is also 4%, 3 languages 3%. So using the Venn diagram, so 3 languages, so draw the 3 circle.
This is A language. This is B language. This is C language. Okay. This is language A, language B, language C. ஓகேங்களா? ஸோ வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணும்போது 3 லாங்குவேஜஸ் எத்தனை பேர் அதான் ஃபஸ்ட் ரைட் பண்ணணும். 3 லாங்குவேஜ் மீன்ஸ் 3 லாங்குவேஜ் இன்டர்சேஷன் பண்ணுறது இந்த பார்ட். ஓகேங்களா? அந்த சென்ட்ரல் பார்ட் அதான் ஃபஸ்ட் ரைட் பண்ணோம். இப்போ 3 லாங்குவேஜ் எத்தனை பர்சன்டேஜ்? 3%. அப்போ 3%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 லாங்குவேஜஸ். அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒன்லி ஏ லாங்குவேஜ் ஒன்லியும் கேட்குறாங்க. அப்போ இந்த ஏ செட்டு மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். கொடுத்துருந்த எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்மளுக்கு ஏ ஒன்லின்றதால இது மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஏ அண்ட் பி இஸ் வாட்? 5%. லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி இஸ் 5%. ஸோ அப்போ 5% மீன்ஸ் ஏ அண்ட் பி இன்டர்செக்ஷன் பார்ட் ஏ அண்ட் பி இஸ் திஸ் பார்ட். திஸ் பார்ட் இஸ் ஏ அண்ட் பி. இந்த பார்ட் தான் இன்டர்செக்ஷன் பார்ட் ஏ அண்ட் பி. ஸோ 5% ஆல்ரெடி 3% ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 minus 3 is equal to 2%. This is intersection part of A and B. ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி 3% ரைட் பண்ணியாச்சு. அப்போ அந்த 5ல் 3% ரைட் பண்ணிட்டா ரிமைனிங் 2% ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A and C. A and C is how many percentage? A and C is 4%. அப்போ A and C is this part. This intersection part is A and C. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 3% ரைட் இட்டு. இப்போ 4 minus 3 equal to 1%. Next B and C. B and C is 4%. So already 3% write it. So 4 minus 3 equal to 1%. Okay. So A language is 45%. B language is 25%. C language is 10% given. Okay. So the question is language A only. அப்போ A set is this is the A set. So A language 45. already write it 2 3 1 3 term add பண்ணி 45 இருந்து மைனஸ் பண்ணோம். அப்போ 2 3 1 அதுலேருந்து 45 இருந்து மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க? 5 6. இப்போ இந்த 6 மைனஸ் பண்ணிடணும் 45 ஸோ 45 6 மைனஸ் பண்ணி 39. ஓகேங்களா? இந்த 6 எப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து தான் ஏ செட்டு. இந்த ஏ செட்டில் ஆல்ரெடி 2 ரைட் பண்ணியாச்சு, 3 ரைட் பண்ணியாச்சு, 1 ரைட் பண்ணியாச்சு. இந்த 3 டைம் ஆட் பண்ணி இந்த 45 மைனஸ் பண்ணும். அப்போ 3 ஆட் பண்ணினாக்கா 6 வரும். ஸோ 45 6 மைனஸ் பண்ணினாக்கா 39%. ஸோ ஏ ஒன்லி லாங்குவேஜ் ஏ ஒன்லி நவ் 39%. ஓகேங்களா? ஸோ தி பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன் the percentage of person persons who know only language A equal to 39% A language மட்டும் பேசுகிறோம். இதை நம்பரில் கன்வெர்ட் பண்ணணும். 39% எடுத்து எத்தனை பேர்? 5000 பர்சனில் 39% எடுத்து how many numbers அது கவுண்ட் பண்ணணும். ஸோ தி ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் equal to. So the required number of persons equal to 5000. Total number of persons 5000 into 39%. 39% means 39 by 100. ஓகேங்களா? So cancel this. 20 cancel. So 50 into 39. So 50 into 39. Multiply this. 50 into 39. So 900. 9 5s are 45. 300. 3 5s are 15. So 0 5 9 1. So 1950 persons now only language A. Next example 1.3. Prove that A union of B dash union of C
intersection of A intersection B dash intersection C dash union of A union B union of C dash intersection of B dash intersection C dash equal to B dash intersection C dash. ஸோ இந்த சம்மை பார்க்கும்போது வெரி டிஃபிகல்ட்டாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட வெரி சிம்பிள் சம் இது. இந்த சம்மு தான் நிறைய பேர் புரியாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ வெரி ஈஸி. ஸோ எந்த மெத்தடில் இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம்னாக்கா கான்செப்ட் ஆஃப் சப்செட்டோடைய கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இதை ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சம்மு ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் லாஜிக் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஏன்னு ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னு ஒரு செட் நம்ம எடுத்துகிட்டு நல்லா கவனிக்கணும். இந்த ஏ செட்டோட லார்ஜ் செட்டாக இருக்குன்னாக்கா இந்த ஏ செட்டு கூட ஏதாவது ஒரு செட்டை யூனியன் பண்ணாதான் இந்த ஏ செட்டோட லார்ஜ் செட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஏ செட்டு கூட ஏதாவது ஒரு செட்டை யூனியன், அது பி செட்டு சி செட்டு எது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஏ செட்டு கூட பி செட்டை யூனியன் பண்ணிங்கனாக்கா ஏ செட்டோட இது லார்ஜ் செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஏ வந்து இதுக்கு சப்செட் ஆகிடும். அப்போ ஏ வந்து ஏ யூனியன் பி இருக்கு சப்செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ சப்செட் ஆஃப், அப்போ இந்த ஏ செட்டு கூட ஏதாவது ஒரு செட்டு பி செட்டுன்ட்டு நம்ம ஒன்று யூனியன் பண்ணுறோம். அந்த பி செட்டுன்றத அகைன் ஏ செட்டாகவே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பி செட்டு வந்து ஏ செட்டாகவே இருந்துச்சுனாக்கா அப்போ ஏ செட்டோட ஏ செட்டை யூனியன் பண்ணும்போது அகைன் ஏ செட்டை வரலாம். அதனால் சப்செட் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போகணும். ஓகேங்களா? அப்போ ஏ செட்டு கூட ஏதாவது ஒரு செட்டை யூனியன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த யூனியன் பண்ணுற செட்டை வந்து அகைன் ஏ செட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பி செட்டாக இருக்கலாம். அப்போ வேறு ஏதாவது செட் இருந்தாக்கா ஏ செட்டோட கிரேட்டராக தான் இருக்கும், பெரிய செட்டாக இருக்கும், லார்ஜ் செட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சப்செட் ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்செட். அப்போ ஏ யூனியன் பி பண்ணினாக்கா ஏ செட்டு வந்து நான் ஏ யூனியன் பிக்கு சப்செட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பி செட்டு போடுறோம்ல, இந்த பி செட்டு பதில் அகைன் ஏ செட்டவே இது கூட அப்ளை பண்ணி யூனியன் பண்ணினாக்கா அகைன் என்ன வரும், ஏ கூட ஏவை யூனியன் பண்ணால் அகைன் ஏ தானே வரும், ஏ செட் தானே வரும். ஸோ அதனால தான் இந்த ஈக்குவல் சிம்பிள். ஓகேங்களா? அப்போ சப்செட் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு அதே ஏ செட்டு கூட வேற ஒரு செட்டை யூஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் பண்ணினாக்கா வர ஆன்சர் ஏ செட்டோட என்ன இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செட்டு கூட இன்டர்செக்ஷன் பண்ணுறீங்க ஒரு பி செட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஏ செட்டோட ஏதோ ஒரு செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணினாக்கா வர ஆன்சர் என்னவாக இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஏ செட்டை விட ஸ்மாலாக இருக்கும். அப்போ ஸ்மால் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அப்போ இந்த பி செட்டுன்றது ஏ செட்டாகவே நம்ம எடுத்துக்கிட்டாக்கா இந்த பி செட்டு இதில் ஏ செட்டாகவே நம்ம ஏதாவது ஒரு செட்டுன்றீங்க, அது அகைன் ஏ செட்டாக கூட இருக்கலாம்ல. ஸோ அதனால் ஏ செட்டு எடுத்துனாக்கா இப்போ ஏ செட்டு கூட ஏ செட்டை இன்டர்செக்ஷன் பண்ண வரும், அகைன் ஏ தானே வரும். அதனால் ஈக்குவல் சிம்பிள் ஆர் ஈக்குவல். அப்போ சப்செட் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ புரியுதா இந்த கான்செப்ட்? ஏன்னு ஒரு செட்டு இருக்குது, அந்த ஏ செட்டு கூட ஏதாவது ஒரு செட்டு யூனியன் பண்ணினாக்கா ஒரு லார்ஜ் செட்டு வரும். ஓகேங்களா? அப்போ ஏ செட்டுன்றது சப்செட் ஆகிடும் ஏ யூனியன் பி. அந்த பி செட்டுக்கு பதில் வேறு ஏதாவது செட்டு ரைட் பண்ணுறோம்ல, அந்த பி செட்டு பதில் அகைன் ஏ செட்டே ரைட் பண்ணனா இருக்கும். ஏ யூனியன் ஏ பண்ணினாக்கா அகைன் ஏ தானே வரும். ஸோ அதனால் அதுக்கு தான் இந்த ஈக்குவல் சிம்பிள் போகிறீங்க. அதுமாரி ஏ செட்டோட ஸ்மாலாக செட்டு இருக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணால் தான். அப்போ இன்டர்செக்ஷன் டூ செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணாக்கா வர செட்டு வந்து ஸ்மாலர் செட்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ செட்டு கூட பி செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணினாக்கா வர செட்டு ஸ்மாலர் செட்டாக இருக்கும். அந்த பி செட்டு போல் நம்ம அகைன் ஏ செட்டாகவே பண்ணினாக்கா அகைன் ஏ செட்டு தான் வரும். அதனால தான் இந்த ஈக்குவல் சிம்பிள் போகிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? அப்போ இதுதான் இந்த லாஜிக், பேசிக் லாஜிக். இந்த பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னாக்கா இந்த சப்செட் பேசிக் ஃபேட் ஆஃப் சப்செட்டு அந்த வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் சம்ஸை. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ கிவன் பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள், ப்ரூவ் தட்டில். அப்போ இது நம்ம டூ பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். டூ பார்ட்டாக, அதாவது இது அப்படியே ஒரு பார்ட்டாகவும் இது செகண்ட் பார்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக இது ரெண்டு ஆன்சரை சேர்த்து யூனியன் பண்ணினாக்கா ஃபைனல் ஆன்சர் வரும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம
ஆன்சர் பண்ணுவோம், என்ன வருது பார்ப்போம். நெக்ஸ்ட் இது செகண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு இது சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்து என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி 2 ஆன்சர் யூனியன் பண்ணினாக்கா நம்ம ப்ரூஃப் வந்துடும். ஓகேங்களா, எல்லாமே இந்த பேசிக் ஃபேக்டை வச்சு தான், கான்செப்ட் வச்சு தான் நம்ம ப்ரூஃப் அனுப்புவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் லார்ஜ் செட்டாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மாலர் செட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ எனக்கு யூனியன் பண்ண என்ன ஆகும், செட்டு லார்ஜாக தான் ஆகும், இன்டர்செக்ஷன் பண்ண செட்டுன்னா அது ஸ்மாலர் தான் வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இந்த பார்ட்டில் நல்லா கவனிங்க, யூனியனாக இருக்கிறது வந்து லார்ஜ் செட்டு, இன்டர்செக்ஷனாக இருக்கிறது வந்து ஸ்மாலர் செட். அப்போ இதில் யூனியன் இருக்குது பாருங்கள், இதான் யூனியன் இருக்கு. இப்போ இது ஏன்னு வச்சுக்கோ, இதை கன்சிடர் பண்ணிக்கோ, ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோ, இதை ஏன்னு ஒரு செட்டு. யூனியனாக மீதி இருக்கிறது வந்து சம்திங், அதாவது பி டேஷ் யூனியன் சின்றது அப்படியே ஒரே செட்டாக கன்சிடர் பண்ணிங்க. பி டேஷ் யூனியன் சி ஒரே செட்டை கன்சிடர் பண்ணாக்கா அப்போ ஏ யூனியன் பி அப்படி வருது. அப்போ இது வந்து யூனியன் ஆகிறதால இது லார்ஜ் செட்டு, இது இன்டர்செக்ஷன் வரதால இது ஸ்மாலர் செட். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் இது அப்படியே சம்திங் பி செட்டாக கன்சிடர் பண்ணிங்க, ஒரே செட்டை கன்சிடர் பண்ணிங்கனாக்கா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பின்னு வச்சுக்கினாக்கா இது ஸ்மாலர் செட். ஓகேங்களா, அப்போ ஸ்மாலர் செட் எந்த சைடு வரணுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும், லார்ஜ் செட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேங்களா, ஸோ சென்டரில் ஏ செட்டு ரைட் பண்ணிக்கோ, ஏ செட்டு சப்செட் ஆர் ஈக்குவல் டு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரணும், யூனியன். அப்போ யூனியன்றது தானே, இப்போ யூனியன் செட் இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணணும். அப்போ ஏ யூனியன் ஆஃப் பி டேஷ் யூனியன் ஆஃப் சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்செக்ஷன் பார்ட் வரணும், ஸ்மாலர். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்போ இது லார்ஜ் செட்டு, இது ஸ்மாலர் செட்டு. ஓகேங்களா, புரியுதா? அப்போ கான்செப்ட் இங்கே வந்து சப்செட் ஆர் ஈக்குவல் டு, அப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் அப்படியே ரைட் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த கான்செப்ட் ஏன்றது சென்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்மாலர் செட்டு, ஸ்மாலர் செட்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் பிக்கர் செட் வரணும், லார்ஜ் செட்ஸ் வரணும். அப்போ லார்ஜ் செட்னா யூனியன், அப்போ யூனியன் பண்ணுறது தான் லார்ஜ் செட்டாக வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணணும். இன்டர்செக்ஷன் செட்டை வந்து லெஃப்டில் ரைட் பண்ணணும், அது இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, ஸ்மாலர் செட்டு. ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த பார்ட் என்ன பண்ணணும், 2 என்ன பண்ண இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம இப்போ எடுத்து பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள், யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது, ரெண்டுத்தையும் என்ன பண்ண இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இப்போ ஒரு லார்ஜ் செட்லேருந்து ஸ்மாலர் செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணாக்கா ஆன்சரை வந்து ஸ்மாலர் செட்டை தான் வரும். ஓகேங்களா, யூனியன் லார்ஜர் செட்டுன்றது யூனியன் செட்டு, ஸ்மாலர் செட்டுன்றது இன்டர்செக்ஷன் செட்டு. அப்போ யூனியன் செட்லேருந்து இன்டர்செக்ஷன் செட்டை இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரது வந்து ஆன்சர் வந்து ஸ்மாலர் செட்டை தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் ஈக்குவல் டு. ஓகேங்களா, இப்போ லார்ஜர் செட்டுன்றது இது, ஸ்மாலர் செட்டுன்றது இது. ஓகேங்களா, அப்போ லார்ஜர் செட்லேருந்து ஸ்மாலர் செட்டை இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன செட்டு வரும்னாக்கா ஸ்மாலர் செட் தான். அப்போ இதில் எது ஸ்மாலர் செட்டு, இதுதான் ஸ்மாலர் செட்டு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னாக்கா இதுதான் வரும் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இதான ஸ்மாலர் செட்டு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ், இது 1ன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட். அப்போ இதுலேயும் பாருங்கள் யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ எது லார்ஜர் எது ஸ்மாலர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம், சப்செட் கான்செப்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இதில் எது பாருங்கள் ஸ்மாலர் எது லார்ஜரு, ஸ்மாலர்ன்றது இன்டர்செக்ஷன் பார்ட் ஸ்மாலர் சொன்னால், லார்ஜ்ன்றது யூனியன். ஓகேங்களா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மாலர் செட், அப்போ ஸ்மாலர் செட் இருந்தது தானே ஸ்மாலர் செட்டு, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்போ இதை என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் subset of C dash subset of bigger set A union B union C dash. ஓகேங்களா, இப்போ C dash சென்டரில் வந்து C dash, இப்போ C dashக்கு ஸ்மாலராக என்ன இருக்குன்னு லார்ஜராக என்ன இருக்குனாக்கா யூனியன் A யூனியன் B யூனியன் C dash, இதோட ஸ்மாலாக இருக்குனாக்கா B dash இன்டர்செக்ஷன் C dash. ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் ரைட் பண்ணிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு
இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு என்ன பார்க்கணும், இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷனு. ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகேவா? இப்போ செகண்ட் பார்ட் எடுத்தாச்சு, இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மாலர் செட்டு, இது லார்ஜஸ்ட் செட்டு. அப்போ லார்ஜஸ்ட் செட்டில் இருந்து ஸ்மாலர் செட்டு இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து ஸ்மாலர் செட் தான் வரும். ஓகேங்களா? அப்போ லார்ஜஸ்ட் செட்லேருந்து ஸ்மாலர் செட்டு இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து ஸ்மாலர் செட். அப்போ ஸ்மாலர் செட்டுன்றது என்னது, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது செகண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நம்ம எடுத்தோம் கொஸ்டினில். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் தனியாக ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், செகண்ட் பார்ட் தனியாக ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன பார்க்கணும், யூனியன் பார்க்கணும். ஓகேங்களா? ரெண்டு பார்ட்டுக்கு யூனியன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ ஃப்ரம் 1 and 2 டூ ஆன்சருக்கு என்ன பண்ண யூனியன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர், இது செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் யூனியன் ஆஃப் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர், இது செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ரெண்டுத்தையும் என்ன பண்ண யூனியன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்குறோம்னாக்கா லார்ஜஸ்ட் செட்டு ஸ்மாலர் செட்டு, ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தாக்கா ஆன்சர் வந்து ஸ்மாலர் செட் தான் வரும். ஓகேங்களா? அப்போ இதில் எது ஸ்மாலர் செட்டு எது லார்ஜஸ்ட் செட் பாருங்களேன். அப்போ இன்டர்செக்ஷன் வந்தாலே நம்ம ஸ்மாலர் செட் சொல்லியிருப்போம். அப்போ அதில் பாருங்கள் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது ஸ்மாலர் செட்னு வச்சுட்டாக்கா நல்லா கவனிங்க. இதில் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு இருக்குது. அப்போ இதில் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அதே தான் இங்கே பாருங்கள் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இருக்குது. அந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷுக்கு அகைன் என்ன பண்ண ஏவிலேருந்து இன்டர்செக்ஷன் பார்க்குறாங்க. அப்போ இதை விட இது ஸ்மாலர் ஆகிடும், இதை விட இது ஸ்மாலர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னாக்கா பி டேஷ் இன்டர் சி டேஷ் அகைன் இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்டர்செக்ஷன் பார்க்குறாங்க. அப்போ அகைன் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஏ கூட இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது இது இன்னும் ஸ்மாலர் செட் ஆகிடும். ஓகேங்களா? புரியுதா இல்லையா? பி டேஷ் இந்த சி டேஷோட இது ஸ்மாலர் செட் ஆகிடும். அப்போ இது ஸ்மாலர் செட் ஆகிடுச்சுனாக்கா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், யூனியன் பண்ணும்போது பிக்கர் செட்டாக வரும். அப்போ இதில் இருந்து இது பிக்கர் செட் ஆகிடும், அதாவது லார்ஜர் செட் ஆகிடும், இது ஸ்மாலர் செட் ஆகிடும். சொல்ல புரியுதா இல்லையா? ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இருக்குது. இன்டர்செக்ஷன் நம்ம ஸ்மாலர் செட் தான் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இருக்குது. அகைன் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்டர்செக்ஷன் பண்ணுறாங்க. ஏ கூட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இது என்ன ஆகிடும், ஸ்மாலர் செட் ஆகிடும். அப்போ இது ஸ்மாலர் செட்டு, அப்போ இது லார்ஜ் செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்கு என்ன பண்ண யூனியன் பண்ணும்போது லார்ஜஸ்ட் செட்டு தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். யூனியன் பண்ணும்போது நான் அது லார்ஜஸ்ட் செட் தானே வரும். அப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண லார்ஜ் செட்டுன்றது இதுதான் லார்ஜ் செட்டு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னாக்கா பி டேஷ் intersection C dash. That's all. Hence proved. Next example 1.4. If x equal to 1, 2, 3 up to 10, x or set கொடுத்துறோம். Next A set is 1, 2, 3, 4, 5. Find the number of sets B subset are equal to x such that A minus B equal to 4. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ் கேட்குறாங்க, பி சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் சம்மு. ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துறாங்க பாருங்கள். கிவனு எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 ஓடு தான். இப்போ ஏ செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3, 4, 5னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி பண்ணும்போது 4னு வருது. அப்போ ஏ செட்டு கிவனு. இப்போ பி செட் என்னவா இருக்கும், பி செட்டில் என்ன எலமெண்ட் வரும், ஏவிலேருந்து பியை மைனஸ் பண்ணுறாங்க, 4 வருது. ஏ செட்டில் 1, 2, 3, 4, 5னு இருக்குது. அப்போ பி செட்டில் என்ன எலமெண்ட் வரும் பாருங்கள். அப்போ 4 மட்டும்தான் நம்மளுக்கு வருது மைனஸ் பண்ணும்போது. ஏ மைனஸ் பி பண்ண 4 மட்டும் தான் வருது. அப்போ 1, 2, 3, 5 எல்லாமே பி செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் தான் மைனஸ் பண்ணும்போது கேன்சல் பண்ணுங்க. இங்கே 1 இருந்தால் 1 கேன்சல் பண்ணுவீங்க, 2 கேன்சல் பண்ணுங்க, 3 கேன்சல் பண்ணுங்க, 5 கேன்சல் பண்ணுங்க. அப்போ ரிமைனிங் 4 மட்டும் வரும் ஏவில். ஓகேங்களா? ஸோ அதான் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? அப்போ பி செட்டில் 1, 2, 3, 4, 5னு இருக்குது. இது மட்டும்தான் இருக்குன்னாக்கா இதுக்கப்புறம் வேறு எலமெண்ட் இருக்குங்க. ஏன்னா எக்ஸில் பாருங்கள் அப் டு 10 வரைக்கும் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம பி செட்டில் 1, 2, 3, 5யோட ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் எலமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போட்டுக்கலாம். அப்போ
6 7 8 9 10 கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா இல்லையா? ஓகே ரைட்டு. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வந்து நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ங்க கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் டு வருது, அப்போ எக்ஸ் ஈக்குவலாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் சப்செட்டாக ரைட் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். 1 2 3 5ன்றது கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்குது. இது அப்படியே ஒரே செட்டாக கன்சிடர் பண்ணிட்டு பாருங்க, 1 2 3 5ன்றது ஒரே செட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு சப்செட்டாக ரைட் பண்ணும்போது நியூவாக சப்செட்டாக எத்தனை வரும் பாருங்களா. ஸோ அப்போ 1 2 3 5 இது கூட இந்த 6 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3 5 7 ரைட் பண்ணலாம், இது ஒரு சப்செட்டாக வரும். நெக்ஸ்ட்டு 1 2 3 5 நெக்ஸ்ட்டு 8 இதுமாரி நிறைய சப்செட்ஸ் வரும். அப்போ பார்க்கும்போது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஒரு நியூ செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், சின்ட்டு. ஓகேங்களா, ஒரு நியூ செட்டு சி இஸ் ஈக்குவல் டு 6 7 8 9 10 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த பி செட்டு கூட இந்த சி செட்டை கம்பைன் பண்ணிங்கனாக்கா பி செட் வந்து 1 2 3 5 இது கூட இந்த 6 7 8 9 10 கம்பைன் பண்ணாக்கா பி செட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கிளியராக புரியாது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் ஆஃப் 1 2 3 5 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 1 2 3 5 கொடுத்துருப்பாங்க. அப்போ சின்றது என்னன்னாக்கா இந்த 6 7 8 9 10 அது கூட இந்த 1 2 3 5 கம்பைன் பண்ணினாக்கா பி செட்டு வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா இல்லையா? ஓகே ரைட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சப்செட் கேட்குறாங்க. அப்போ சப்செட் நம்பர் ஆஃப் செட்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதில் எந்த செட்டுனாக்கா இந்த சி செட்டு தான். அப்போ சி செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 6 7 8 9 10. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண எண்ணெய் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குனாக்கா 5 எலமெண்ட் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 5. இந்த சப்செட் ஃபார்முலாவில் 2 பவர் n ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ தி நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் a minus b equal to 4 is, so 2 power n equal to 2 power n ன்றது என்னன்னாக்கா இந்த சி செட்டில் இருக்கிற எலமெண்ட் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 2 power 5 equal to என்ன வரும், 32. That's all. Next example 1.5. If a and b are two sets so that n of b minus a equal to 2 times of n of a minus b equal to 4 times of n of a intersection b, and if n of a union b equal to 14, then find n of p of a. ஓகேங்களா, ஸோ வெரி சிம்பிள் சம்மு. இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வென் டயக்ராம் யூஸ் பண்ணி 2 ரிசல்ட்டை நம்ம டெரிவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சொல்யூஷன், ஸோ ஏ அண்ட் பி 2 செட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏன்னு ஒரு செட்டு ரைட் பண்ணிக்குவோம், பின்னு ஒரு செட்டு, ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண பார்ட்டு என்ன பார்ட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஷேர் பண்ணுற பார்ட்டு எந்த பார்ட்டாக இருக்கும், ஏ மைனஸ் பி. திஸ் பார்ட் இஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டு இப்போ ஷேர் பண்ணுற பார்ட்டு என்ன பார்ட்டாக இருக்கும், திஸ் பார்ட் இஸ் ஷேர் பண்ண பார்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது பி மைனஸ் ஏவா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது ஏ மைனஸ் பி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஏ செட்டு தெரியும் உங்களுக்கு, இது ஃபுல் சர்க்கிள் தான் ஏ செட்டு. அப்போ இதில் ஏ மைனஸ் பின்றது ஷேர் பண்ண பார்ட் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஏ மைனஸ் பி ஷேர் பண்ணாக்கா எதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணாக்கா இந்த ஏ செட்டில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணினாக்கா ஏ மைனஸ் பி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் ரைட்டு. ஏ மைனஸ் பின்றது என்னன்னாக்கா இந்த ஏ செட்டில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு, இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டுன்றது ஏ இன்டர்செக்ஷன் பி தானே. திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்ட்டை மைனஸ் பண்ணினாக்கா ஏவில் இருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி பார்ட்டை மைனஸ் பண்ணினாக்கா ஏ மைனஸ் பி வரும். ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா, ஸோ இதுலேருந்தே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ரைட் பண்ணலாம். ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா என் ஆஃப்னு வந்திருக்கு எல்லாத்துலேயும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி, என் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு பதில் என்ன பண்ணலாம், என் ஆஃப் ஏ மைனஸ் பி பதில் என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி ஒன்று தெரியுதுங்களா. இது ஏ செட்டு, இது பி செட்டு.
இந்த ஏ செட்டில் இந்த ஷேர் பண்ண பார்ட் என்ன சொல்லினாக்கா ஏ மைனஸ் பின்னு சொல்லுவீங்க ரைட்டுங்களா ஏ மைனஸ் பி ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஏ மைனஸ் பி எப்படி வருதுனாக்கா இந்த ஏ செட்டில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணினாக்கா இந்த ஏ மைனஸ் பி வருது அதனால் இந்த ஏ மைனஸ் பி எப்படி ரீரைட் பண்ணலாம்னாக்கா n of a minus n of a இன்ஷிங்க ரைட் பண்ணலாம் அட் த சேம் பி செட் பி மைனஸ் பி எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b ஓகேங்களா b வேணுனாக்கா b மைனஸ் a வேணுனாக்கா இந்த b செட்டில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணும் b செட்டில் இருந்து இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணினாக்கா b மைனஸ் a ஓகேங்களா இது n of b மைனஸ் ஏவுக்கு ரைட் பண்ணிக்கலாம் இது n of a மைனஸ் பிக்கு ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் n of b மைனஸ் a n of b மைனஸ் a ஈக்குவல் டு 2 times of n of a minus b equal to 4 times of n of a intersection b ன்னு கொடுத்துறாங்க ஓகேங்களா இதான கொடுத்துறாங்க கொஸ்டினில் ஓகே ரைட் இப்போ இதுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு n of b மைனஸ் ஏன்னு வருது அப்போ n of b மைனஸ் ஏவுக்கு இது ரைட் பண்ணலாம் n of b மைனஸ் n of a intersection b n of b இது உங்கள் டெரிவ் பண்ணி வச்சுருக்கல அதை ரைட் பண்ணுங்க ஸோ n of b மைனஸ் ஏவுக்கு n of b minus n of a intersection b equal to 2 times of n of a minus b க்கு n of a minus n of a intersection b n of a minus n of a intersection b ஓகேங்களா so equal to 4 times of n of a intersection b இது அப்படியே ரைட் பண்ணலாம் n of a intersection b அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் n of a b வந்து எல்லாத்துலேயும் வருது பாருங்கள் n of a b n of a b n of a b ஸோ அதனால் ஸோ இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் சே n of a intersection b equal to k இந்த டேர்ம் வந்து கேன்னு நம்ம எடுத்துக்கிறோம் எந்த டேர்மு n of a intersection b நம்ம k கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ அதை அப்படியே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாக்கா ஸோ n of b மைனஸ் n of a intersection b தான் நம்ம k ன்னு வச்சுருக்கோம் ஸோ அதனால் மைனஸ் k ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு n of a ப்ளஸ் 2 இன்ட்டு n of a மைனஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 2 இன்ட்டு n of a intersection b நம்ம k ன்னு வச்சுருக்கோம் ஈக்குவல் டு 4 இன்ட்டு n of a intersection b k இப்படி வரும் ஸோ எங்கெல்லாம் n of a intersection b இருக்கோ அங்கே k இன்ட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஓகே ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறோம் நம்ம n of a n of b நம்ம டெரிவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் அப்போ 3 டேர்ம் தான் பாருங்கள் இது ஒரு டேர்மு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா ஸோ நம்ம இந்த 2 டேர்மு 4k தானே ஈக்குவலு அப்போ என்ன பண்ணோம் அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் n of a அண்ட் n of b நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க பாருங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள் இந்த 3 டேர்ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க n of b n of a ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க n of b மைனஸ் k வந்து 4k ஈக்குவல் பண்ணுறீங்க ஸோ n of b minus k equal to 4k க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க ஸோ இதுலேருந்து n of b ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ n of b equal to 4k இந்த மைனஸ் k அப்படியே ஈக்குவல் ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் k ஆகிடும் ஸோ n of b equal to 5k ஓகேவா நெக்ஸ்ட்டு n of a வேணுனாக்கா இந்த டேர்மை 4k க்கு ஈக்குவல் பண்ணுங்கள் ஸோ 2 n of a minus 2k equal to 4k ஸோ இதுலேருந்து n of a ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ 2 times of n of a equal to 4k இந்த மைனஸ் டேம் ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் டேம் ஆகிடும் ஸோ ப்ளஸ் 2k ஸோ 2 n of a equal to ஸோ ஆட் பண்ணினாக்கா டோட்டலாக 6k ஆகிடும் 6k ஓகே ஸோ ஃபைண்ட் n of k இட்ஸ் n of a ஸோ n of a equal to 6k by 2 இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும் ஸோ n of a equal to so 3k so this is n of a this is n of b next question find பண்ண சொல்றாங்கனாக்கா n of p of a find பண்ண சொல்றாங்க so அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் n of p of a வேணும்னாக்கா 2 power n of a ஃபார்முலா தெரியும் 2 power n of a அப்ப n of a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் அப்ப n of a வேல்யூ என்னன்னாக்கா n of a equal to k டேர்ம்ல இருக்கு இது நாட் வேல்யூ இது k டேர்ம்ல இருக்கு ஓகே சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் அப்ப k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனாக்கா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனாக்கா n of a union b ஃபார்முலா அப்ப n of a and b ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் so n of a union b equal to
n of A plus n of B minus n of A intersection B. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஸோ n of A union B ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துறாங்க. n of A union B வேல்யூஸ் 14 கொடுத்துறாங்க கொஸ்டினில். ஸோ n of A union B equal 14 equal to n of A value is 3k, so 3k plus n of B value is 5k, so 5k minus n of A intersection B. So n of A intersection B is already number k nu vechirukkom, so this is k. Okay, next simplify this. So 14 equal to add this 8k minus k. Okay, so 8k minus k is 7k, so 7k equal to 14, so k is equal to 14 by 7. The 7 inside move panina 7 aidum, so cancel in 7 table, so k is equal to 1, 7 is 7, 2 7s are 14, so k equal to 2. K equal to 2. Next n of A value find pannom, so n of A equal to, so n of A is equal to 3 times of k number find பண்ணி வச்சிருக்கோம். n of A equal to 3 times of k, so அப்ப n of A equal to 3 times of k, k value is 2, so equal to 6, 3 2s are 6, so n of A equal to 6. ஓகேங்களா? so find n of P of A question, so அதான் final question. so n of P of A equal to 2 power n of A, இதான் formula, subset formula. So about 2 power n of A value is 6, so about 2 power 6, 2 power 6 means 2 வந்து 6 times போட்டு மல்டிப்ளை பண்ணனும், இல்ல டைரக்டா ரைட் பண்ணிக்கலாம். so 2 into 2 into 2 into 6 times, so 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 2 64, so equal to 64. so n of P of A equal to 64. Next example 1.6. The question is two sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set, find the value of m and k. ஓகேங்களா? ஸோ 2 செட்ஸ் இருக்கு. அந்த செட்டோட எலமெண்ட்ஸ் கொடுக்கல. அதில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குனாக்கா ஒரு செட்டில் m எலமெண்ட், அனதர் செட்டில் k எலமெண்ட். ஓகேங்களா? அப்போ செட் A and B நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டை A ஒன்று, செகண்ட் செட்டை B கன்சிடர் பண்ணலாம். ஸோ லெட் A and B be the two sets. A நோட் செட்டு, B நோட் செட்டு. ஓகேவா? இப்போ A செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் செட்டில் m எலமெண்ட், B செட்டில் k எலமெண்ட். ஸோ number of element of A. So number of element of A equal to m, number of element of B equal to k. இப்படி இருக்கும். ஓகேங்களா? So next என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க. If the total number of subsets of the first set, the first setல மொத்தமா எத்தனை subset இருக்குனாக்கா 112 more than the second set. second setோட டோட்டலாக என்னது செகண்ட் செட்டு கூட இந்த 112 ஆட் பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற டோட்டல் சப்செட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது சப்செட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n of P of A equal to 2 power n of A ன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ சப்செட்ன்றதால அந்த ஃபார்முலா ரைட் பண்ணலாம், 2 பவரில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற சப்செட் வந்து எது ஈக்குவலானாக்கா செகண்ட் செட்டு இருக்கிற சப்செட்டு கூட இந்த 112 ஆட் பண்ணினாக்கா வரது தான் ஃபர்ஸ்ட் செட்டோடைய சப்செட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து சப்செட் பார்த்தீங்கன்னாக்கா 2 power m, செகண்ட் செட்டில் சப்செட் பண்ணால் 2 power k ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 2 power m is equal to 2 power k plus 112 அப்படின்னு வரும். இதான் அவங்க சொல்கிற அந்த கொஸ்டினுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க m greater than n. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் செட்டு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 power m is equal to 2 power k plus 112 நம்ம ரைட் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெரிவ் பண்ணி கேவோட வேல்யூ எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 power m equal to 2 power k plus 112 இருக்குது. இந்த 2 power k இன்சைட் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ 2 power m minus 2 power k equal to 112.
ஸோ இந்த டேர்ம் ஈக்குவலன்ஸ் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 டேர்மில் இருந்து 2 பவர் கேவை காமனாக வெளியே எடுப்பேன். 2 பவர் கேவை டேக்கிங் அவுட் இன் காமன் 2 பவர் கே. ஸோ இதில் 2 பவர் கேவே இல்லை. ஸோ அதனால நான் ஒன்றாக்கா 2 பவர் எம் பை 2 பவர் கே. ஸோ 2 பவர் கே இருந்தாக்கா வெளியே எடுக்கலாம், இல்லைனாக்கா நான் பண்ண டிவைட் பை 2 பவர் கே போடும் ஓகேங்களா. இல்லை மைனஸ் இல்லை 2 பவர் கே எடுத்துனாக்கா 1 ஆயிடும் ஈக்குவல் டு 112. நெக்ஸ்ட்டு 2 பவர் கே அப்படியே இருக்கட்டும். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 பவர் கே நியூமரேட்டர் வரும்போது பவர் மைனஸ் ஆகிடும். ஸோ 2 பவர் எம் இன்ட்டு 2 பவர் மைனஸ் கே ஆகிடும் மைனஸ் 1 ஈக்குவல் டு 112. ஸோ டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வரும்போது பவர் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 2 பவர் கே இன்ட்டு, ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம்னு ரூல் இருக்குது. ஸோ 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 112. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்லாம் என்ன இருக்கு 2ல் இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலன் சைடில் இருக்க இந்த 112 2 பேஸாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 112 எல் டிவைட் பண்ணி 2 ஓடைய பேஸாக ரைட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 5 2s are 6, சாரி 5 2s are 10, ரிமைண்டர் 1 தான் 12. ஸோ 56 ஆகிடும். நெக்ஸ்ட்டு அகைன் 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா 5ல் 2 2s are 4, ரிமைண்டர் 1 16, 8 2s are 16. நெக்ஸ்ட் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா 1 4 14 ஆகிடும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா 7 7ஆல் பண்ணினாக்கா 1 ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 112 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 ரைட் பண்ணலாம். 2 ஆமன் டைம்ஸு 4 டைம்ஸ் வருது. அப்போ 2 பவர் 4. ஸோ 2 பவர் கே இன்ட்டு 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ 112 ஆமன் டைம்ஸ் ஆஃப் 2 இருக்கு பாருங்க 1 2 3 4. அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 7 1 டைம்ஸ் இன்ட்டு 7 அப்படின்னு ரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பவர் கேவுக்கு 2 பவர் 4 ஈக்குவல் பண்ணுங்க ஓகேவா. கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் கேவுக்கு 2 பவர் 4 ஈக்குவல் பண்ணும். ஸோ ஈக்குவலுக்கு பேஸ் சேமாக இருந்தால் 2 சைட் பேஸ் சேமாக ஈக்குவலாக இருந்தாக்கா பவர் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ கே ஈக்குவல் டு 4, கேவோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்கு பாருங்க, இந்த பிராக்கெட் டைம். இந்த பிராக்கெட் டைமை 7க்கு ஈக்குவல் பண்ணுங்க. பிராக்கெட் டைமை 7க்கு ஈக்குவல் பண்ணாக்கா 2 பவர் எம் மைனஸ் கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. ஸோ ஆல்ரெடி கே வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு, அந்த கே வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிங்க. ஸோ 2 பவர் எம் மைனஸ் கேவுக்கு வேல்யூ வந்து 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. ஸோ 2 பவர் எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு, இந்த மைனஸ் 1 ஈக்குவலன்ஸ் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 + 1 ஈக்குவல் டு 8 ஆகிடும். ஸோ 2 பவர் எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 8. ஸோ 2 பவர் எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு, இந்த 8 2 பவரில் ரைட் பண்ணும்போது 2 பவர் 3 ரைட் பண்ணலாம். 2 பவர் 3 வேல்யூஸ் 8. ஸோ ஈக்குவலுக்கு 2 சைடு பேஸ் ஈக்குவலாக இருந்தாக்கா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். பவர் பார்த்தீங்கன்னாக்கா எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஈக்குவல் மூவ் பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 4. ஸோ எம் ஈக்குவல் டு 7, m ஈக்குவல் டு 7, k ஈக்குவல் டு 4. therefore m ஈக்குவல் டு 7, k ஈக்குவல் டு 4. that's all. Next example 1.7. The question is, if n of a equal to 10 and n of a intersection b equal to 3, find n of a intersection b whole dash intersection a. ஓகேங்களா. it's a very simple sum. So write the given first. Given is n of a equal to 10, n of a intersection b equal to 3. Find n of a intersection b the whole dash intersection of a. So அது மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். So n of a intersection b the whole dash intersection a equal to, சப்போ பிராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா a intersection b the whole dash, இது வந்து டிமார்க்ஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். டிமார்க்ஸ்ல ஒரு பார்ட் இது, another பார்ட் ரைட் பண்ணலாம். a intersection b the whole dash equal to a dash யூனியன் b dash. டிமார்க்ஸ் லா இந்த இதுக்கு மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. டிமார்க்ஸ்னால ஒரு பார்ட் இது, another பார்ட் அது எது ஈக்குவலாக இருக்கும், a intersection b the whole dash எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், a dash யூனியன் b dash ஓகேங்களா. ஸோ n of இதுக்கு டிமார்க்ஸ்ல யூஸ் பண்ணுறீங்க a dash
union b dash intersection of a. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் கூட இதை இன்டர்செக்ஷன் பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு n of a dash intersection a union of b dash intersection a. ஓகேங்களா? ஸோ அப்போ a dash intersection a dash intersection a union of b dash intersection a அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு a dash intersection a இது ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருப்போம், நம்ம எழுதி போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா a dash intersection a இது வந்து இதோட வேல்யூ வந்து பை. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்தோம்னா பைன்னு வந்துடும். ஸோ செப்பரேட்டாக n ஆஃப் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ n ஆஃப் a dash intersection a union of n of b dash intersection a ன்னு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ வந்து பை ஆகிடும், நல் செட் ஆகிடும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ இதோட வேல்யூனா நல் செட் பைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃப் n ஆஃப் b dash intersection a. ஓகேங்களா? ஸோ பைன்றது நல் செட்டு கூட, அதாவது எம்டி செட்டை இந்த செட்டு கூட யூனியன் பண்ணும்போது அகைன் இதே செட் தான் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஈக்குவல் டு n ஆஃப் b dash intersection a. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், அதில் a ஒன்லி b ஒன்லி அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து அந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஃபார்மில் டெரிவ் பண்ணல. ஸோ பார்க்கும்போது இதுக்கான ஃபார்மில் என்ன வரும்னாக்கா n ஆஃப் a மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு n ஆஃப் a வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துறாங்க 10 மைனஸ் n ஆஃப் a and b வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துறாங்க 3. இப்போ 10 minus 3 equal to 7. That's all. Next example 1.8. If a set equal to 1, 2, 3, 4 and b set equal to 3, 4, 5, 6, find n of a union b cross a intersection b cross a symmetrical difference b. ஓகேங்களா? வெரி சிம்பிள் சம்மு. ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட் டேர்மை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். a union b, a intersection b, a symmetrical difference b. ஃபஸ்ட்டு a union b. a means a set b set union பண்ணோம். a set 1 2 3 4, b set 3 4 5 6. So அப்போ 1 2 3 4 5 6. This is a union b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதில் n ஆஃப் a in b ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ n ஆஃப் a union b equal to number of element in a union b is 1 2 3 4 5 6. So 6 elements. ஓகேவா? நெக்ஸ்ட் a intersection b. a intersection b is equal to a b க்கு intersection, ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன். ஏவுக்கும் பிக்கும் இன்னும் காமனாக இருக்குது பாருங்கள், 3 இருக்குது 4 இருக்குது. ஓகேங்களா? 3, 4 தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் பி ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ ஏ சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் பி உங்களுக்கு தெரியும். ஸோ n ஆஃப் a symmetrical difference b equal to n of a union b minus n of a intersection b. இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் டெஃபினேஷனில். ஸோ ஈக்குவல் டு n of a in b equal to 6 minus n of a in b is equal to 2. ஸோ equal to 4. ஸோ அப்போ n of a symmetrical difference b is equal to 4. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வந்துடலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா n of a union b into a intersection b into a symmetrical difference b equal to, இப்போ n வந்து உள்ள அப்ளை பண்ணிங்கனாக்கா, ஸோ n of a union b into n of a intersection b to n of a symmetrical difference b. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணுத்துக்கு நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. n of a union b is 6 into n of a intersection b is 2 into n of a symmetrical difference b is 4. So multiply பண்ணினாக்கா 6 2s are 12, 12 into 4 is 48. That's all. Next example 1.9. The question is, if p of a denotes the power set of a, p of என்றது the power set of a ன்னு சொல்லிட்டாங்க, then find n of p of pi. ஓகே, இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். n of p of a வேல்யூ
ஃபார்முலா வந்து 2 பவர் n ஓகேங்களா. ஸோ அந்த வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து p ஆஃப் பை, அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை எலமெண்ட்னா ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ 2 பவர் 0, ஸோ வேல்யூ வந்து 1 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு p ஆஃப் பை பார்த்தீங்கன்னாக்கா 2 பவர் ஒரு எலமெண்ட், அப்போ 2 பவர் 1 இஸ் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு p ஆஃப் பை is equal to 2 power 2 equal to 4. So இப்போ டோட்டலாக 4 elements இருக்கு. டோட்டலாக therefore 4 elements. So today homework sums. So example 1.1 to 1.9 இந்த 9 சம்ஸையும் டெஸ்ட் எழுதி ஆப்பில் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. அதான் டுடே ஹோம்ஒர்க்கு. இந்த 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9 இந்த 9 சம்மையும் கொஸ்டின் எழுதிட்டு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் எழுதி அதை ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.